அண்மை செய்தி 41 பேர் நெரிசலில் உயிரிழந்த விவகாரத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கமளித்து வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர். வணக்கம் பிரபாகர், விவரங்கள். வணக்கம் சுபா. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள், சம்பவத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீசார், தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வேலுச்சாமிபுரம் பகுதியில் சேர்ந்த வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக சிபிஐ விசாரணை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழுவினர் கரூர் வந்து ஆய்வு நடத்தினர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 5 பேர் நேற்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணை நடத்திய நிலையில் இன்று 2வது நாளாக மருத்துவர்கள் சிபிஐ அலுவலகத்துக்கு வந்துள்ளனர். நேற்று முன்தினம் சிபிஐ விசாரணை கண்காணிக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழுவினர் முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் இன்று சிபிஐ அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2வது நாளாக தனது நேர்முக உதவியாளருடன் ஆவலுடன் வருகை தந்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.